சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரும் யாரையும் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதையும் மீறி அடிச்சா அதை விட அநாகரிகமான விஷயம் எதுவும் கிடையாது. அடிக்கிறதுக்கு பேர் அநாகரிகம்னா திருடுறதுக்கு பேர் என்ன? உன் அண்ணனை கையும் களமா புடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவனோட நல்ல நேரம் இவன் உனக்கு அண்ணனா போயிட்டான், அதனால இவனை அடிச்சதோட விட்டேன். இதே வேற யாராவது இருந்திருந்தா வச்சுக்க, இந்நேரத்துக்கு இவன் கையை காலை உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு கொடுத்துருப்பேன். குடும்பம் மானம் போயிடும், அதுக்காக யோசிக்கிறேன். பாருங்களா, சத்தியமா சொல்றேங்க, நான் எடுக்கல, சத்தியமா நான் எடுக்கலங்க, என்ன நம்புங்க. அத்த, என் அண்ணன் நகையை எடுக்கல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்களாவது அவரை நம்புங்க. திவ்யா, நான் மூர்த்திய நம்பணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்புற மாதிரி இல்லையே. உன் அண்ணன் மேல தப்பு இல்லனா நான் வச்சுட்டு போன நெக்லஸ் எப்படி அவன் பெட்டிக்குள்ள போச்சு? அதாங்க, ஐயோ எனக்கு அதுதாங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியலனா உனக்கு சொல்லாமலே உன் தங்கச்சி இந்த நெக்லஸ பெட்டிக்குள்ள வச்சு அனுப்பிச்சிட்டாளா? இல்ல, வா இருக்குங்கிறதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு பேசாதீங்க. சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நானும் பண்ண மாட்டேன், எங்க அண்ணனும் பண்ண மாட்டாரு. அந்த பெட்டிக்குள்ள நான் பணத்தை மட்டும் தான் வச்சு அனுப்பினேன். அந்த நெக்லஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. திவ்யா, என் பொறுமைய ரொம்ப சோதிக்காதமா. உன் அண்ணனும் திருடல, நீயும் இந்த நகைய பெட்டிக்குள்ள வச்சு மூடலனா நகை எப்படி பெட்டிக்குள்ள வந்துச்சு? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? நீ தானே சொல்லணும்.